எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று புனித பவுலடியார் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களிலே குறிப்பிடுகின்றார். இதுவே ஆண்டவர் இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் என்று சொல்லுகிறார். ஆக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இடைவிடாது இறைவனிடம் வேண்ட வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம். ஆக நாம் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம். ஆனால் அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், உண்மையாலுமே நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலே சபை உரையாளர் இந்த இளமை பருவத்திலே மனிதர்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எடுத்து கூறுகின்றார். உன்னுடைய இளமை பருவத்திலே நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் எது வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனால் கடைசியிலே நீ கடவுளுக்கு அனைத்தையும் பொருட்டு, நீ செய்த எல்லா செயல்களையும் பொருட்டு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். உன்னுடைய விருப்பத்திற்கு படியெல்லாம் நீ நடந்து கொள் என்று அவர் முதலிலே சொன்னாலும் கடைசியிலே அவர் சொல்லுகின்றார், நீ கடவுளிடத்திலே கணக்கு கொடுக்க வேண்டும். உன் விருப்பப்படி வாழ்வது உண்மையான வாழ்க்கை அல்ல என்பதை தான் சபை உரையாளர் இவ்வாறு கூறுகின்றார். நம் விருப்பப்படியெல்லாம் வாழ்வது உண்மையான மகிழ்ச்சியை தரவே தராது என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் சென்று நமக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு எதையெல்லாம் நாம் செய்ய ஆசைப்படுகிறோமோ அதையெல்லாம் நாம் செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க மாட்டோம் என்பதை தான் சபை உரையாளர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார். இன்றைய காலகட்டத்திலே ஒவ்வொரு இளைஞரும் சரி, ஒரு வயசுல கொஞ்சம் வந்துட்டா உடனே சொல்ல வேண்டியது, ஏன் விருப்பப்படி என்னை வாழ விடுங்க, என் விருப்பப்படி நான் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்ற அந்த கருத்தானது ஆழமாக அவர்களுடைய மனதிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படியோ அது அவர்களுடைய உள்ளத்தில் எழுந்து விட்டது. என் விருப்பப்படி நான் வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்று. கிடையவே கிடையாது என்பதுதான் இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய விருப்பப்படி வாழ்வது அல்ல என்பது புனித பவுலடியார் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ந்திருங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழ்ந்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி நாம் விருப்பப்படி வாழ்வதால் வரப்போவது கிடையாது. மாறாக கடவுளுடைய விருப்பப்படி வாழ்வதால் தான் நாம் உண்மையான மகிழ்ச்சியை பெற முடியும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு சின்ன உதாரணம் தான், நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருப்போம். எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம். ஒரு 6 வயசு 5 வயசு 8 வயசு வரைக்கும் கூட வச்சுக்கிங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. எதை பத்தியும் பெருசா கவலைலாம் கிடையவே கிடையாது. ஜாலியா இருப்பாங்க, சுத்திட்டு இருப்பாங்க. அதே போன்ற மகிழ்ச்சி தான் இப்ப நம்ம இருக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நீங்க உங்களுடைய சின்ன வயசுல எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்களோ அதே மகிழ்ச்சி இப்போ உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த 5-6 வயசு வரைக்கும் நீங்க யாருடைய விருப்பப்படி வாழ்ந்தீங்க? உங்க விருப்பப்படி வாழ்ந்தீங்களா? நம்ம விரும்பினதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோமா? கிடையவே கிடையாது. நம்முடைய தாய் தந்தையர்கள் நமக்கு எது நல்லது என்று தெரிந்து அவர்கள் கொடுத்தார்களோ அதை நாம் பெற்றுக்கொண்டோம். அதிலிருந்து தான் நாம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நாம் விருப்பப்படி வாழ்ந்ததால் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அப்பொழுது தாய் தந்தையர்கள் மீது அதிக நம்பிக்கை, என்னுடைய தந்தை எனக்கு செய்வதெல்லாம் என்னுடைய நன்மைக்கு என்று நம்பியதால் மகிழ்ச்சியாக இருந்தோம். குழந்தையிலே என்னுடைய தாய் எனக்கு செய்வதெல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று உணர்ந்ததால் மகிழ்ச்சியாக இருந்தோம். எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அதே போன்றுதான் இப்பொழுதும் கூட கடவுள் என் வாழ்க்கையில் எது எனக்கு கொடுத்தாலும் அது என் மகிழ்ச்சிக்காக தான் என்று கடவுள் மீது நாம் முழுமையான நம்பிக்கை வைக்கின்ற பொழுதுதான் நாம் உண்மையிலுமே மகிழ்ச்சியாக வாழ முடியும். கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போன்று வாழுகின்ற பொழுதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நாம் எவ்வாறு சிறு வயதிலே தாய் தந்தையர்கள் மீது அந்த நம்பிக்கை வைத்தோமோ, காரணம் அவர்கள் நம் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்கள், நம் மீது அதிக பாசம் வைத்திருக்கிறார்கள், அவர்கள் செய்வதெல்லாம் என்னுடைய நன்மைக்காக என்று நாம் நினைத்ததால் தான் மகிழ்ச்சியாக இருந்தோம். அதே போன்றுதான் இறைவன் கடவுள் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே யாரும் என் மீது வைக்க முடியாத அளவிற்கு இறைவன் என் மீது அன்பு வைத்திருக்கின்றார். அவர் என் வாழ்விலே அவர் செயல்படுத்துவது அனைத்தும் என்னுடைய நன்மைக்காக,
எனவே நான் அவரிலே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்பொழுது அந்த நம்பிக்கை நமக்குள் வருகின்றதோ அப்பொழுது நாம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருப்போம். அதை தான் புனித பவுலடியார் சொல்லுகின்றார், ஆண்டவரில் இணைந்து மகிழ்ந்திருங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழ்ந்திருங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அந்த மகிழ்ச்சியை நாம் தேட வேண்டியது இறைவனிடத்திலே. நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனோடு வாழ்கின்ற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சியானது நமக்கு நிலையானதாக இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொருட்கள் மீது நாம் மகிழ்ச்சியை தேடுகிறோம் என்றால் நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தொடக்க நூல் 39வது அதிகாரம். அதில் யோசேப்பை பற்றி குறிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என்ன அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய தந்தையால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். ஆனால் அந்த யோசேப்பை அவருடைய சகோதரர்களை என்ன செய்கிறார்கள்? இந்த எகிப்தியர் இடத்திலே விற்று விடுகிறார்கள். கூட பிறந்த சகோதரர்களே யோசேப்பை விற்று விடுகிறார்கள். பிறகு யோசேப்பு அடிமையாக எகிப்திற்கு எடுத்து செல்லப்படுகிறார். எகிப்திலே போர்த்திபார் என்கின்ற ஒரு படை தளபதி இருக்கிறான். அந்த படை தளபதியினுடைய வீட்டிலே இந்த யோசேப்பு பணியாளனாக அங்கே வைக்கப்படுகின்றார். விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது, யோசேப்பு ஒரு இளைஞன், ஏறக்குறைய அப்போருக்கு 22-23 வயசு தான் இருக்கும். இளைஞன், மிகவும் அழகு வாய்ந்தவராக, நல்ல உடல் கட்டமைப்பு கொண்டவராக இருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த போர்த்திபாருடைய வீட்டிலே அவரை அனைத்திற்கும் தலைவராக அந்த போர்த்திபார் ஏற்படுத்துகின்றார் யோசேப்பை. யோசேப்பு அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். போர்த்திபாவினுடைய மனைவி இந்த யோசேப்பின் மீது தவறான பார்வை வைக்கின்றார், அல்லது தவறு செய்ய ஆசைப்படுகின்றார். பிறகு இதை அந்த போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பிடத்திலும் குறிப்பிடுகின்றார். இங்கே யாரும் கிடையாது, நீதான் இந்த இல்லத்திற்கு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறாய், என்னோடு நீ சேர்ந்து இரு என்று யோசேப்பை வற்புறுத்துகிறார். ஆனால் யோசேப்பை சொல்லுகின்றார், இது தவறு, இதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். என் தலைவர் இங்கிருக்கின்ற எல்லா பொருட்களுக்கும் என்னை அவர் அதிபராக ஏற்படுத்தி இருக்கின்றார், அனைத்தும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனா நீங்க கிடையாது, என்னுடைய தலைவருக்கு நான் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று அவரிடத்தில் சொல்லிவிடுகின்றார். ஆனால் அந்த போர்த்திபாரின் மனைவி தினம் 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 அவரை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படி தினமும் வற்புறுத்தியும் கூட அந்த இளமை பருவத்திலே எது கடவுளுக்கு உகந்தது, எது இந்த உலகத்தை சார்ந்தது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். இளமை பருவம் தான் யோசேப்பிற்கு, ஒன்றும் வயதானவர்லாம் கிடையாது. அந்த இளமை பருவத்திலே அவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்யக்கூடாது, இது தப்பு, இதுல மகிழ்ச்சி கிடையாது என்பதை உணர்ந்தவர் அவர் ஒவ்வொரு நாளும் தட்டி கழித்து கொண்டே செல்லுகின்றார். கடைசியிலே ஒரு நாள் யாரும் இல்லாத பொழுது அந்த பெண்மணியானவள் தவறாக நடந்து கொள்ள முற்படுகின்றார் யோசேப்பிடத்திலே. யோசேப்பு அந்த இடத்தில் இருந்து ஓடி விடுகிறார். அவ்வாறு ஓடுகின்ற பொழுது அவருடைய துணியானது அங்கே இருந்து விடுகின்றது. அந்த பெண்மணியால் துணியை பிடிக்கிறாங்க. அப்ப அந்த துணியை கழட்டி விட்டுட்டு அவர் ஓடியே போயிடுறாரு வெளியில. பிறகு இந்த பெண்மணியானவள் தன்னுடைய கணவர் போர்த்திபாரிடத்திலே யோசேப்பு தான் தவறாக நடந்து கொள்ள முற்பட்டார் என்று சொல்லுகின்றார். உடனே அந்த போர்த்திபார் என்ன பண்றாரு, இவரை சிறையில் அடைக்கிறார் யோசேப்பை. அங்கே துன்பம் தான் வருகின்றது. இறைவனுடைய விருப்பப்படி வாழ்வதால் என்ன நிகழும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது சில நேரத்தில் துன்பங்கள் வரதான் செய்யும். ஆனால் அவர் சிறையிலே அடைக்கப்பட்டதற்கான காரணம் வெறும் சாதாரண காரணத்திற்காக அல்ல. பிறகு சிறையில் இருக்கின்ற அவர் யோசேப்பு எகிப்து நாட்டு அரசனுடைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்லி கடைசியாக எகிப்து நாட்டு அரசனுடைய பார்வையிலே ஒரு மிக சிறந்த ஒரு ஞானமுள்ள மனிதராக திகழ்கின்றார் இளமை பருவத்திலேயே. பிறகு எகிப்து நாட்டு அரசன் யோசேப்பை அடிமையாக எகிப்து நாட்டிற்கு விற்கப்பட்ட அவரை ஆளுநராக உயர்த்துகின்றார். அரசருக்கு அடுத்த பதவியாக இருந்து அவர் சொல்லுகின்றார், எகிப்து நாட்டு அரசன், இனி இந்த நாடு முழுவதையும் நீயே கவனித்துக்கொள், உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதன்படி நீ அரசை செய்து கொள் என்று அந்த எகிப்து நாட்டு அரசன் முழு பொறுப்பையும் இந்த சாதாரண ஒரு அடிமையாக இருந்த யோசேப்பிடத்திலே ஒப்புவிக்கின்றார். அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். நாம் இளமை பருவத்தில் நமக்கு ஏற்றவாறு போன்று எதெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றதோ அதன்படி வாழ முற்படுகின்றோம் என்றால் கடைசியிலே துன்பத்திலே முழுவதுமாக சிக்கிக்கொள்வோம். நமக்கு அதிலே மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்க போவதே கிடையாது. துன்பம் என்பது ஒரு வகையிலே நமக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாத வரையில் நாம் இந்த உலக நாட்டங்களிலேயே சென்று கொண்டே இருப்போம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டார் என்றார், நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்தார் என்றார். அவர் மகிழ்ச்சியின் வாயிலாக நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கவில்லை, மாறாக துன்பத்தின் வழியாக தான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார். நமது வாழ்க்கையிலே நாம் சரியானவற்றை செய்கின்ற பொழுது துன்பம் வரும், ஆனால் இறைவன் அதற்கான மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பார். திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார். 37வது திருப்பாடல் 4வது வசனம் 5வது வசனத்தில் சொல்றாரு, நீ ஆண்டவரிடத்திலே மகிழ்ந்திரு, நீ ஆண்டவரிடத்திலே மகிழ்ந்திரு, ஆண்டவரிடத்திலே உன் செயல்கள் அனைத்தையும் நீ ஒப்புவித்து விடு, ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார், ஆண்டவரே உனக்காக செயலாற்றுவார் என்று குறிப்பிடப்படுகிறது. நாம் ஆண்டவரில் மகிழ்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை நாம போய் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளே நமது உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார், அவரே நம் சார்பாக செயல்படுவார் என்று மிக அழகாக குறிப்பிடுகின்றார். ஆக நம்முடைய வாழ்விலே எந்த பருவமாக இருந்தாலும் சரிதான், நாம் மகிழ்ச்சியை தேடி ஓட வேண்டியதல்ல. உண்மையான மகிழ்ச்சி என்பது இறைவன் தான் என்பதை உணர்ந்து நாம் எப்பொழுது இறைவனை தேடுகிறோமோ, நாம் இறைவனை அடைய முற்படுகின்றது போது மகிழ்ச்சியும் நிம்மதியும் அமைதியும் தானாக நம்மிடத்தில் வந்து சேரும். நம்முடைய உள்ளத்து விருப்பங்களை நாம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இறைவனை தேடுகின்ற பொழுது இறைவன் நமக்காக செயலாற்றுவார், இறைவன் நமக்கு எது தேவையோ அதை அவரே நிறைவேற்றுவார் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய ஆழமான சிந்தனை. அதைதான் மிக அழகாக சொல்லப்படுகின்றது. இறைவன் நமக்காக செயலாற்றுவார், அவர் நமது உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனை தேட வேண்டும், இறைவனிலே இணைந்து மகிழ்ந்திருக்க வேண்டும், நாம் ஆண்டவரில் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆமேன்.